இப்போ நான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள, நீங்க ஒரு சின்ன கற்பனைக்குள்ள எடுத்துட்டு போங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கிளைமேட், நல்ல சில்லுன்னு காத்து, மலை சாரல் அங்கங்க விழுந்துகிட்டே இருக்கு. சோன்னு மழை இல்லாம, மைல்டான மழைன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய எல்லா வேலைகளையுமே ஒதுக்கிட்டு, இப்போ ரொம்பவே ரிலாக்ஸ்டா, நீங்க உங்களுடைய படியில உட்கார்ந்து, அந்த மழைத்துளி வானத்தில இருந்து கீழ பூமியில வந்து விழுகிற அந்த ஒவ்வொரு சொட்டுல இருந்தும் வரக்கூடிய இசைகள ரசிச்சுக்கிட்டே, உங்க கையில ரொம்பவே சூடான ஆவி பறக்கிற ஒரு டீ ஆர் காஃபி குடிச்சுக்கிட்டே, உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கற்பனை காட்சி உங்கள்ல எத்தன பேருக்கு பிடிக்கும்? சிலருக்கு அந்த மழைய ரசிச்சுக்கிட்டு அந்த டீ குடிக்கிற விஷயமும், அந்த மழையிலேயே ஒரு சில இதமான பாடல்கள கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற விஷயமும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்தியாவுல கிட்டத்தட்ட 60% மக்கள் தேநீர் குடிக்கிறத ரொம்பவே வாடிக்கையான ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு டீ, காஃபி போடுறதுல இருந்து, நைட்டு 10 மணிக்கு குழந்தைகள தூங்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி டோர் லாக் பண்ணிட்டு வர வரைக்குமே, பெண்கள் அனுதினமும் ரொட்டேஷனலா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு வேலைய மிச்சம் வச்சு, சரி அத நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டு கடந்துட்டு போறோம். நம்ம எல்லாருக்குமே சின்ன சின்ன ஒரு டீ பிரேக் அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படுது. நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு இந்த டீ பிரேக்க வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் சொல்லப்போனா ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த டீ தான். இந்த டீ குடிச்சே நம்ம சாப்பாட ஸ்கிப் பண்ணி வேலைகள நம்மளே என்ன நெனச்சுக்கிறோம், ஒரு டீ குடிச்சா போதும். நான் ஒரு எனர்ஜி ஆயிருவேன், ஒரு ரிலாக்ஸ் ஆயிருவேன். நான் நெக்ஸ்ட் வொர்க்க பார்க்க போயிருவேன்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு அந்த காலையில அந்த டீ குடிச்சா தான் மத்த வேலையே நம்மனால தொடங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு இல்லத்தரசிகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு டீ அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. வரக்கூடிய 2024வது வருஷத்துல உங்களுடைய ஹெல்த்த நீங்க பாதுகாத்துக்கணும். நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள எனக்காக செஞ்சுக்கணும்னு நெனைக்கிற இல்லத்தரசிகளா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வருஷம் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே டீ தான். ஸோ நார்மலா நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லயுமே இருக்கக்கூடிய இந்த டீ, ஒரு எமோஷனலா பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த டீ. ஸோ இந்த டீனால என்னென்னலாம் பெனிஃபிட் நடக்குது? என்னெல்லாம் நம்மளுடைய உடம்புல மாற்றங்கள் நடக்குது? ஸோ இதனால நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல ஒரு இல்லத்தரசியா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி அதிகமா டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல. ஆனா, கட்டாயம் மார்னிங் டீ இருந்தா மட்டும் தான் என்னுடைய நெக்ஸ்ட் வொர்க் செய்யறதுக்கே ஏதோ ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, இப்போ ரீசென்ட் டேஸா கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய இந்த டீயினுடைய பழக்கம் அது தொடர்ந்து நம்மளுடைய லைஃப்ல இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மள அறியாமயே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டே, நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள வர வச்சுட்டு தான் இருக்கும். இந்த டீ, காஃபி இந்த 2லயுமே கஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால, அது நம்மளுடைய ஹார்மோன்ல நெறைய மாற்றங்கள வந்து கொண்டு வருது. இது அதிக அளவுல நம்மளுடைய உடல்ல கலக்கறதுனால, நம்மள எப்பவுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே நம்மள வச்சிருக்கும். ஒரு உடல் நடுக்கத்த நம்மளுடைய உடல்நிலையில எப்பவுமே வச்சிருக்கும். இந்த டீ குடிக்கிறத நீங்க கம்மி பண்றது மூலியமா, உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆழ்ந்த தூக்கமும், அமைதியான மேம்பட்ட தூக்கமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்மளுக்கே யோசிச்சு பாருங்க. நைட் ஷிஃப்ட் போறவங்க, நைட் டைம் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, நைட் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லா நல்ல ஒரு டீயோ இல்லைன்னா காஃபியோ எடுத்து வச்சுட்டு குடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தூக்கத்த தள்ளி போடுறதுக்கு இது ஒரு மருந்து மாதிரி. ஸோ, நீங்க இத ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தூக்கம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ, எப்பல்லாம் நீங்க இந்த டீய நிறுத்துறீங்களோ, அப்பல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டா, அமைதியான ஒரு தூக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க நைட் டைம்ல டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, டீ, காஃபிய அந்த ஈவ்னிங் ஆர் நைட் டைம் குடிக்கிறத பிரேக் பண்ணிக்கோங்க. இந்த டீ வந்து அதிகமா குடிக்கிறதுனால, நிறையா உடல் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுது.
செரிமான பிரச்சனை ஏற்படுது. இது ஒரு சில புற்றுநோய் வகைகளாவையும் நம்மளுடைய உடல்ல கொண்டு வரும். ஸோ நீங்க இந்த டீ, காஃபி நிறுத்துறதுனால உங்களுக்கு வரக்கூடிய செரிமான பிரச்சனை, உடல் உப்புசம் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சில வகையான புற்றுநோய்கள், இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். டீ அதிகமா குடிச்சிட்டு இருக்கிறதுனால, அதில இருக்கக்கூடிய கஃபைனுடைய அ வ விதி வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்த வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை உங்களுடைய உடம்புல இயல்பாவே நீர்ச்சத்து குறைஞ்சு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கட்டாயமா நீங்க வந்து டீய அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா, நீங்க உடனே மொத்தமா இத தவிர்த்திறக்கூடாது. இப்படி பண்றதுனால ஒரு சில விளைவுகளும் நம்மளுடைய உடம்புல வந்து ஏற்படும். நீங்க இப்ப ரெகுலரா டீ குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க சடனா ஒரு விஷயத்த பிரேக் பண்றீங்க அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, உடனடியா உங்கனால வந்து முடியாது. அத உடனே நிறுத்தின உடனே உங்களுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்காம, ஒரு சில விளைவுகள வந்து எதிர்விளைவுகள வந்து உடல்ல கொண்டு வரும். இப்ப நீங்க ஒரு ரிலாக்சேஷனுக்காக ஒரு டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க சடனா இதனுடைய இம்பேக்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு உடனே நிறுத்திறலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறுத்தும்போது, உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்துட்டு சோர்வு, தூக்க கலக்கம், தலைவலி வர்றது, மந்தமா இருக்கிறது, இல்ல அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறதுல வந்து சிக்கல் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா, நீங்க எப்பல்லாம் டயர்டா இருக்கீங்களோ, அப்பல்லாம் ஒரு டீ பிரேக் எடுப்பீங்க. உங்களுக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் ஒரு டீ பிரேக் எடுத்திருப்பீங்க. தலை வலிக்குதுங்க, ஒரு டீ குடிக்கலாம். ஏதோ டல்லா இருக்கு. ஸோ, ஒரு டீ கடை வரைக்கும் போயிட்டு வரலாம். இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ, இதெல்லாம் நீங்க சடனா நிறுத்தும்போது அது என்ன ஆகும்னா, அது உடனடியா இம்பேக்ட் குடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுரும். ஆனா, இதுவுமே கொஞ்ச நாள் தாங்க. உங்க உடம்பு டீ இல்லாம இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிச்சு அப்படின்னா, இதுல எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. என்னடா! நம்ம எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஹேபிட்ன்னு சொல்லிட்டு, இவ்ளோ பிரச்சனைகள் வரும்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேனேன்னு நீங்க நெனைக்க வேண்டாம். பிரச்சனைகள் அப்படிங்கிறத இந்த 2023ஓட முடிச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷா 24க்குள்ள போகணுங்கிறதுக்காகத்தான் இத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு நாணயத்த போல 2 பக்கங்கள் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அத நம்ம எப்படி, எந்த அளவு, எதுக்காக பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான், அது நம்மளுக்கு நன்மைய தருதா, தீமைய தருதான்னு இருக்கும். நீங்க காலையில எப்பவாவது ஒரு டைம் டீ எடுக்கிறவங்க, இல்ல அப்டின்னா, நான் மேல சொன்னது போல, எப்பாவது டயர்டா இருக்கு, இல்ல தூக்கம் வருது, ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் டீ எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா, எனக்கு தோணும் போதெல்லாம் நான் டீ குடிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 டீயாவது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இந்த மேல சொன்ன எல்லாமே. அதே மாதிரி பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களும், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களும் டீய ரொம்பவே அளவா குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பழக்கம் நம்மளுடைய குழந்தைகள பாதிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க பிரெக்னன்ட் லேடீஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா டயர்ட் வந்து இருக்கும். அந்த டயர்ட போக்கிக்கிறதுக்காக நல்லா தூங்குங்க. இல்ல அப்படின்னா ஜூஸ் நெறையா குடிங்க, தண்ணி நெறையா குடிங்க. ஸோ, இந்த டீ பழக்கம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம, நெறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுவும் முக்கியமா பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நெறையாவே இருக்கு. ரத்த சோகை. ஸோ, இந்த ரத்த சோகை எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படுது. இந்த டீயில இருக்கக்கூடிய கஃபைனுடைய தன்மை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்த வந்து குறைக்கிறதுக்கு வழி செய்யுது. இதனால ரத்த சோகையோ இல்லைன்னா இரும்பு சத்து குறைபாடோ இருக்கக்கூடியவங்க அதிகமா நீங்க டீ குடிச்சீங்க அப்படின்னா, அது உங்கள இன்னும் அதிக ரத்த சோகைக்குள்ள தள்ளும். எது மூலியமா நீங்க டீய வந்து முற்றிலுமா தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த டீ அதிகமா குடிக்கிறதுனால விபி1 அப்படிங்கிற குறைபாடு, அதாவது விட்டமின் பி1 அப்படிங்கிற குறைபாடு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி, நீங்க அளவான டீ குடிக்கிறீங்கன்னா ஓகே. அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தப்பே இல்ல. நீங்க அதிகப்படியான டீ இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வாங்க. ஒரு 4 டீ குடிச்சிட்டு இருக்கிற இடத்துல, ஒரு 1 வீக் ஃபுல்லா என்ன பண்ணுங்கன்னா, 3 டீ மட்டும் குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் வரைக்கும், ஒரு நாளைக்கு 2 டீ மட்டும். காலையில இல்லைன்னா நைட்டு. அதுக்கப்புறம் வரும்போது 1 டீ கொண்டு வாங்க.
நான் முழுசா விடணும் அப்படின்னு நீங்க நினச்சீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா நீங்க ஆல்டர்னேட்டிவா கொஞ்சமா மைல்டான ஒரு ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். சுடுதண்ணி வந்து நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமா ஆரஞ்சு பழம் வந்து நீங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஆல்டர் வந்து நீங்க பண்றது மூலியமா, நீங்க இந்த டீ பழக்கத்திலிருந்து முற்றிலுமா வந்து நீங்க வெளிய வர்றதுக்கு உங்கனால முடியும். உங்களுக்கு நைட் டைம் வந்து எனக்கு எப்பவுமே தூக்கமே வராதுங்க. ஒரு 11 மணி வரைக்கும் நான் முழிச்சிருப்பேன். மிட் நைட் வரைக்கும் நான் முழிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். ஸோ நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா அது தப்பு. இந்த மாரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கண்டிப்பா ஈவ்னிங் டைம் குடிக்கிற டீய வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி, நீங்க டீ வந்து ஈவ்னிங் டைம் குடிக்கும்போது, உங்களுடைய தூக்கத்த நீங்க அடுத்தடுத்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ, உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கம் அப்படிங்கிறது வராது. ஸோ, தூக்கத்த நீங்க ஸ்கிப் பண்ணும்போது, ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. நெறைய விஷயங்கள் கவனிக்க முடியாம போகும். சோர்வாயிருவீங்க. ஸோ, உங்களுடைய மூளைகள் மழுங்கடிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, நல்லா தூங்குறதுக்கு, நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவ்னிங் டைம் டீய வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. அதே மாரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மூட்டு வலிகள் இருக்கு அப்படின்னா, அவங்களுமே இந்த ஈவ்னிங் டைம் டீய வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்கோங்க. என்னடா இல்லத்தரசிகளுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் குடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே புது வருஷம் தொடங்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து நம்ம கோல்ஸா வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் அச்சீவ் பண்ணணும்னு. அதில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபிட்னஸ் அதே மாதிரி வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் நெறைய நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நெனைப்போம். ஸோ நெறைய நெறைய வந்து நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. உடற்பயிற்சி பண்ணணும், நான் இவ்ளோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. இந்த மாரியான ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட, ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய உடம்பையும் சரி, நம்மளுடைய மனசையும் சரி, ரொம்பவே ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பழக்கங்கள ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய உடல் நலத்த பாதுகாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் என்ன அது அதிகமா மோட்டிவேட் பண்ணும். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.